மிஸ்டீஃப் இல்ல இந்த சலார் ஒரு படம் வந்ததுல இவருது யாருது அந்த படம் பார்ட் 2 ப்ரோ. இது அது பார்ட் 1 இது பார்ட் 2 ப்ரோ. சும்மா எல்லாத்துக்கும் டைலாக் ப்ரோ. என்ன ப்ரோ கேமரா பட்டன் ஆயிட்டாங்க போட்டோ எடுக்குமா எல்லாம் கேட்கும் ப்ரோ. அது தெரியுமா? மைக்கு பிடிச்சா பேசுமா இல்ல மைக்ல பேசுறது நம்ம கேட்குமா? பைத்திய மாதிரி பேசுறானுங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பண்ணுங்களுக்கு கோசம் பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் ஒரு அவ்வளவு தான் ஓடுது. சொல்லுங்க படம் எப்படிலாம் இருக்கு? மொக்க படம் அப்படின்னு சொல்லணும் சரியா? ஏன்னா அந்த படத்தை அப்படிதான் சொல்லணும். ரொம்ப மோசமான படம். நானும் என் வாழ்க்கையில எவ்வளவோ காட்டு மொக்க படத்தெல்லாம் பார்த்திருக்கேன். ஆனா என்ன மொக்க படம் பார்த்தாலும் கடைசி வரைக்கும் உட்காந்து பார்த்துட்டு தான் வருவேன். ஆனா இந்த படத்தை உட்காந்து பார்க்க முடியாம ஓடி வரணும்னா பாத்துக்கோ. அவ்வளவு காட்டு மொக்க படமா இருக்கு. உள்ள உட்கார முடியல. இன்னும் ஓடிட்டு இருக்கு. ஃபைட் சீன் போயிட்டு இருக்கு. உள்ள படத்தை மட்டுமே ஒரு 4000 ஃபைட் சீன் வந்திருக்கும் போல. அவ்வளவு மோசமான படம். ஆனா நம்ம காலையில வெளியில கிளம்பும் போது பூனை குறுக்கால வரும். அப்ப நம்ம ஐயோ என்னவோ அபசகுணமா இருக்கிறான்ட்டு இந்த படத்துக்குள்ள போறப்ப கூல் சுரேஷ் உட்காந்துருந்தாப்புல. ஐயா மகர அப்பவே நம்ம வந்து துவர்த்திருக்கணும். ஆனா உள்ள போய் உட்காந்து படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் படத்துல ஆரம்பத்தையே தெரிஞ்சிடும் இந்த படம் தேருமா தேராதான்னு. இந்த படம் வந்து அதாவது மொக்க படத்துக்கான 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. இந்த படத்துல அவ்வளவு மோசமான ஒரு படம் உண்மையிலேயே. அதாவது நான் ஒரே ஒரு 2-3 சீன் சொல்றேன் பாருங்க. ஐயா படம் காட்டு மொக்க படமையா? ஆமா அவர் நல்ல படம் தான் எடுப்பாரு. அவரு படத்துல 2-3 சீன் சொல்றேன். நீங்க பாருங்க. முதல் சீனே வந்து பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் போச்சு சரியான ஷோரூமுக்கு படத்துக்கு உட்காந்துட்டோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கார் வாங்குறதுக்கு ஷோரூமுக்கு போறாப்ல. ஊர்ல அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்கும். ஆனா இவருக்கு வந்து கார் வாங்குறதா பிரச்சனை. கார் வாங்க போறாப்ல. கையில 4 லட்சம் ரூபா இருக்கா இவர்கிட்ட. நான் போய் கார் வாங்கணும்னாக்கா அப்பா உனக்கு சிபில் ஸ்கோர் ரொம்ப இதுவா இருக்கு முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணலாம்னாக்கா வெளில போயிட்டு BMW கார் பாக்குறாப்ல. இப்படியே சாதாரண ஒரு ஸ்விஃப்ட் டிசைர் வாங்க முடியல. வெளில போய் BMW கார் பாக்குறேன். எனக்கு சொல்லிட்டு உண்மையிலே சொல்றேன் உள்ள உட்கார வச்சு நம்ம எல்லாரையும் புஜிலி மிஸ்ட் பண்ணிருக்காங்க இவங்க. ஆட்டோமேட்டிக் உண்மையிலே அவ்வளவு மோசமா இருக்கு. சீரியஸா சொல்றேன். அந்த கெட்டப் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த வடநாட்டுல டோலி சாய்வாலா ஒருத்தர் இருப்பாரு பாத்தீங்களா அவரை மாதிரி இருக்காப்ல பூராவே. இந்த மவுண்ட் ரோட்ல பாத்தீங்கன்னா போலி லெதர் பெல்ட் அப்புறம் இந்த லெதர் பர்ஸ் எல்லாம் விப்பாப்ல மவுண்ட் ரோட்ல வடக அந்த மாதிரி ஒரு கெட்டப் லிங்கான்ற பேர். உண்மையிலே எதுவுமே பொருந்தல. இல்ல அப்படி எல்லாம் நம்ம வந்து எது கூடயும் இதை கம்பேர் பண்ண முடியாது. சீரியஸா சொல்றேன் எந்த படத்துக்குடியும் இந்த படத்தை கம்பேர் பண்ணி அந்த படத்தோட மதிப்பை கெடுத்துறாதீங்க. ஏன்னா இது காட்டு மொக்க படம். அவ்வளவு கேவலமான படம். நான் சொல்றேன் எவ்வளவு மொக்கையா இருந்தாலும் உட்கார்ந்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டு வரும். ஆனா இந்த படத்தை பார்க்க முடியாம ஓடி வரணும்னா பாத்துங்க அவ்வளவு மோசமா இருக்கு. நினைச்சதெல்லாம் பண்ணானுங்க சார். திடீர்னு சூறாவளி உருவாக்குறானுங்க. என்ன நினைச்சு தெரியல படம் பாக்குற நம்மளால அவ்வளவு மோசமா இருக்கு. ரொம்ப கேவலமான ஒரு படம் இருக்கும்பா உள்ளன்னு பார்த்தாக்கா சுத்தமா ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. எதையுமே நம்ம ரசிக்க முடியல. படத்துல வர சீன் நல்லா தானே நம்ம சொல்ல முடியும். அது படத்துல 1-2 சீன் நல்லா எல்லாம் பரவாயில்ல. ஒட்டுமொத்த சீமே நல்லா எல்லாம் நம்ம யார்கிட்ட போய் சொல்றது? அவ்வளவுதான். உண்மையில ரொம்ப மோசமா இருக்கு. காலகாலத்தால வந்து இவங்க கிட்ட மாட்டோம் இருக்கு நமக்கு. அதுதான் இன்னொன்னு 3 மணி நேரம் போட்டு வச்சிருக்காங்களே அந்த அளவுக்கு உள்ள ஏதாவது ஸ்டப் இருக்கானாக்கா 3 மணி நேரத்துக்கு அதாவது எப்படி சொல்றது மூச்சு திணற உள்ள வச்சு நம்மள குஜிலி மிஸ்ட் பண்ணாங்க பாருங்க. அப்படி இருக்கு படம். ஐயோ இந்த படத்தை பார்த்து பேசுறேன். விஷாலே போட்டு 10 ரூபாய் இதை பாத்துக்கிட்டோம். எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தை 10 ரூபாய் பார்த்தா அவருக்கு மூளை குழப்பி சுத்திட்டு இருக்காரு நினைக்கிறாரு. சுத்தமா நல்லா இல்லையா? உண்மையிலே கேவலம் பாருங்க. நான் சும்மா சொல்றேன் நீங்க போய் படத்தை பாருங்க. பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு எவனா ஒருத்தன் சொல்லி நீ அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேன்னு தெரியும். அவ்வளவு கேவலமா இருக்கு. ரொம்ப மோசமான ஒரு படம் உண்மையிலேயே. புரியலங்கய்யா உண்மையிலேயே முடியல. அவ்வளவு மோசமா இருக்கு. எந்த படமா இருந்தாலும் சார் கிளைமேக்ஸ்